சித்தர்கள் என்றாலே இந்த உலகை மறந்து உறவுகளை மறந்து தனியாக தனித்துவமாக வாழ்வார்கள் என்ற எண்ணத்தை மாற்றி தன்னை தனது குடும்பத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் பிரித்துக் கொள்ளாமல் இல்லறத்தில் துறவரம் அதுவே ஆசீவகம் என்ற கொள்கையோடு சிறப்புடன் இறைப்பணி ஆற்றி வருகிறார். அதனால் இவரை எல்லோரும் அன்புடன் அழைக்கும் பெயர் இல்லற ஞானி. பொதுவாக சித்தர்கள் அப்படின்னா நம்ம மனக்கண்ணில் ஒரு இது இருக்கும், செடாமுடியோடு இருப்பாங்க, அல்லது நம்ம ஒரு உருவகம் படுத்தியிருப்போம் சித்தர் யார் அப்படின்னாலே. ஆனால் இது கற்பனைக்கு அப்பாற்பட்டவங்க தான் சித்தர் அப்படிங்கிறவங்க. சித்தர்கள் யார் அப்படின்னா மரபு வழி வந்தவங்க, பண்பாடு மாறாமல் வாழ்வாங்க வாழ்ந்தவங்க. அதே மாதிரி மண்ணை பொன்னாக்கக்கூடியவர்கள், உயிர் சித்து படைக்க ஆற்றல் உடையவர்கள். நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க. அது உடம்பு 9 துண்டுகளாக ஆகும். அது மாதிரி அரிய வகை அறிவியலை தந்தவங்க. அப்போ நம்ம அம்மா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மா பழனியில் பேராசிரியராக பணிபுரிந்தவங்க. அம்மா ஒரு எளிமையான ஒரு பண்பாடு மாறாத நல்ல நெறியில் ஒரு இல்லறத்தில் இருந்துக்கிட்டே ஆன்மீகத்தை பரப்பலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. எந்த விதத்திலையும் ஆன்மீகத்தை விட்டு ஒரு துளி கூட விலகாத ஆற்றல் உடையவங்க. அம்மா தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அம்மா கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது. அம்மாவோட பிறப்பே ஒரு தெய்வீக பிறப்பு தான். ஆனால் தான் யார் அப்படின்னா யாருக்கிட்டையும் வெளிக்காட்டினதே இல்லை. பெயர் சொல்லக்கூடிய பல வகை சித்தர்கள்ட்ட அவங்க தொடர்ந்து பழகிட்டு இருந்தாலும் ஆனால் தான் யார், நம்மக்கிட்ட என்னென்ன ஆற்றல் இருக்குது அப்படின்னு வெளிக்காட்டிக்கிட்டதே கிடையாது. சாதாரண ஒரு மனிதர்கள் போல தான் அம்மா எல்லாருக்கிட்டையும் பழகுறாங்க. அதே மாதிரி பழகி வருகிறாங்க. அப்படியே இப்போ நாங்கள் நான் ஒரு சில அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுல பெருமை அடைகிறேன். ஈசத்து ஒன்று சொன்னேன் இல்லையா, அதில் 5 வகை இருக்குது. என்னென்னா படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் அப்படின்ட்டு. அதில் அம்மா எங்களுக்கு பெரிய அற்புதம் செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல வாய்ப்பை ஒன்று கொடுத்தாங்க. என்னென்னா ஒரு உயிர்ச்சித்து படைச்சு காமிச்சாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம், அவங்க குங்குமம் வேப்பிலை உருவி போடுறாங்க, குங்குமம் வருது, சந்தனம் வருது அப்படின்னா அது ஒரு மேஜிக். எப்படி வேணாலும் நீங்கள் நம்ம பார்வை எப்படி இருக்குதோ அப்படி தான் அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த உயிர் பொருளை அம்மா எங்களுக்கு படைச்சு காமிச்சாங்க. எப்படி அப்படின்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தோம். எங்களோட சேர்ந்து ஒரு 30 நபர்கள் எண்ணிக்கை இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்திருக்கிறோம். எப்பயுமே அம்மா மற்றவர்கள் மாதிரி கிடையாது, தனித்துவம் வாழ்ந்தவங்க. என்ன அப்படின்னா நம்ம வர்றோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணி பேசுவாங்க. அதை மாதிரி பேசிட்டு இன்றைய ஆன்மீகம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஏதாவது சித்துக்கள் பார்த்துருக்கீங்களாப்பா நேரில் அப்படின்னு எங்களெல்லாம் கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும்போது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எந்திரிச்சு போய் கிச்சன்லேருந்து ஒரு குவளை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் அடுப்படிக்கு ஒரு அம்மாவோட துணைவியாக இருக்கிறாங்க. அம்மா இதே மாதிரி ஒரு குவளை வேணுமா அம்மா கேட்குறாங்க அப்படின்ட்டு விலைக்கு காய போட்டிருந்த ஒரு குவளை எடுத்து அம்மா கொடுக்குறாங்க. கொடுத்து இதை எடுத்துகிட்டு போமா அப்படின்ட்டு எடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பாருன்னு. இப்போ தான் விலைக்கு கொடுத்தாங்க, தொடச்சி நம்ம தான் எடுத்துகிட்டு வரோம். எப்படி உள்ளே இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்களே அம்மா அப்படின்ட்டு மறுபடியும் தொடச்சி பார்க்குறேன். என்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னா. சரி நான் உட்காராதம்மா, எந்திரி போய் ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. நானே இந்த சொம்பை எடுத்தேன், கிச்சனில் சொம்பை எடுத்து நானே தண்ணி பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு திரும்பி வைக்கிறேன். வைக்கும்போது அம்மா சொல்கிறாங்க, அந்த தண்ணியை அந்த குவளையில் ஊற்று அப்படிங்கிறாங்க. குவளையில் ஊற்றியாச்சு. மறுபடியும் அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ சித்தாடெல்லாம் எதுவும் பார்த்தது கிடையாதுல்ல அப்படின்னாங்க. இல்லைம்மா, அது தண்ணியில் என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அருகில் இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு இந்த மாதிரி வேப்பிலை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வேப்பிலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு வேப்பிலை எல்லாரும் பாருங்கள் என்ன இருக்குன்னு வேப்பிலையை தட்டி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்களும் வேப்பிலையெல்லாம் நல்லா பார்த்தோம். வேப்பிலையில் ஒன்றும் இல்லை. ஒரு முதியவர் இருந்தார் எங்களோட வந்திருந்தவர். அவர் எழுந்தே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த இடுப்பில் உள்ள துண்டை எடுத்து அந்த குவளையை போட்டு மூடுங்க அப்படின்ட்டு. அந்த குவளை மேலே துண்டை போட்டு மூடியாச்சு. வேப்பிலை அம்மா கிள்ளி தான் போடுறாங்க. கிள்ளி போட்டுட்டு இப்போ திறந்து பாரு அப்படிங்கிறாங்க. திறந்து பார்க்குறோம், ஏதோ பபுள்ஸ் கிளம்புது, பபுள்ஸ் தான் வருது. அப்போ என்ன நமக்கு தெரியும், ஒரு ஆச்சரியம், என்ன இருக்குன்னு தெரியலேன்னு எல்லாம் எட்டி பார்க்குறோம். ஒரு 1/2 அடி நீளமான விரா மீன் அதில் நீந்திக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இன்னும் அது புரியாத ஒரு வித்தையாகவே இருக்குது. எப்படி ஒரு சித்தாடல் ஒரு உள்ளங்கையிலேருந்து வேப்பில் தான் விழுந்தது, எப்படி அதில் ஒரு உயிர் பொருள் வருது அப்படின்னு இன்னும் ஒரு கேள்விக்குரிய ஒரு ஆச்சரியக்குரியாகவே இருக்குது. எல்லாம் அம்மான்னு கத்திட்டு ஒன்றுமே சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் அந்த மீன் வந்தது, அது பபுள் சுட்டது தான் மனக்கண்ணில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு ஆச்சரியம் அம்மா செஞ்சாங்க. செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போய் அம்மா கிட்ட பொறி வாங்கிட்டு வந்து அதில் போடுப்பா அப்படிங்கிறாங்க. பொறி வாங்கிட்டு வந்து போட்டேன். அதில் பொறி அதை சாப்பிட்டுட்டு அது பாட்டு நீந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வர்ற யார் வந்தாலுமே
யாருமே பசியோட போனது கிடையாது. எது அந்த நேரத்தில் இருக்குதோ ஏதோ ஒரு உணவு கொடுத்துருப்பாங்க. அதிகமாக வந்தவங்களுக்கு தெரியும், எதுவுமே இல்லாமல் நம்ம போனதே கிடையாது. அப்போ அந்த உணவு கொடுக்குறோம், போட்டுட்டாங்க. போட்டுக்கும்போது இங்கே மகாமகம் குளம் இருக்குது, நாங்கள் திருவாரூர்லேருந்து வந்திருக்கிறோம், போகிற வழியில் எத்தனையோ குளங்கள் ஆறுகள் இருக்குது, எங்கேயும் விட சொல்லலாத, இதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் திருவாரூர் கமலாலயத்தில் கொண்டு விட்டுருங்கப்பா அப்படின்னாங்க. நாங்களே அதை வாங்கிட்டு கமலாலயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் கமலாலயத்தில் அதுக்கு வந்து திஷ்டி கழிச்சு தீபாரத்தனை காமிச்சு விட்டுருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி கொண்டு விடுறோம். விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மச்சமுனின்னு சொன்னாங்க, இது மச்சமுனியோட உருவத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மீன் வந்து விட்டதும் குளத்தில் போன மீனாக தான் என்ன பண்ணோம், தன்னை காத்துக்கிறதுக்கு ஓடி போவோம். அது ஓடி போகலை, என்ன பண்ணுச்சு அப்படின்னா எங்களை திரும்பி பார்த்தது. 3 நடை எங்களை திரும்பி பார்த்து அது எங்களுக்கு ஒரு நன்றி சொன்ன மாதிரியே இருந்தது. கொண்டாந்து அப்படி 3 நடை எங்களை எட்டி எட்டி பார்த்துட்டு திரும்பி குளத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த இல்லற ஞானி தன்னைப் போல இல்லறத்தில் துறவற வாழ்வு வாழ்ந்த மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாருக்கு அருட்தொண்டும், பழனியில் பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய மானூர் சாமிகளோடு பக்தி பங்களிப்பும் பல்வேறு சித்தாடல்களால் பக்தர்களை பரவசப்படுத்திய தங்கவேல் சுவாமிகளோடு நட்பு பாராட்டியும் ராமசாமி சித்தரோடு தொண்டு செய்தபோது அவரின் ஜீவசமாதி நிகழ்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதும் என எண்ணற்ற சித்தர் பெருமக்களோடு இணைந்து எண்ணற்ற சேவை பணியாற்றிய சித்தர் சேவகன்.